வேதாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். எதை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? பலனை. ஆமென். பலனை கொடுக்கிறவர், கிருபையை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், யுக்திகளை கொடுக்கிறவர், திட்டங்களை கொடுக்கிறவர், ஆலோசனையை கொடுக்கிறவர், அறிவை கொடுக்கிறவர், புத்தியை கொடுக்கிறவர். எதற்கு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. எனவே நாம் ஏன் இந்த பூமியிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே நமக்கு கொடுக்கிறபடினாலே நாம் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? செல்வ செழிப்பாய் இருக்க வேண்டும். ஐஸ்வர்யமே கூடாது, ஐஸ்வர்யமே ஆகாது, ஐஸ்வர்யமே இருக்கக்கூடாது என்றால் பிறகு எதற்கு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே நமக்கு கொடுக்கணும். யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க பல சபைகளுக்கு போறவங்க சொல்றாங்க, ஐஸ்வர்யமே கூடாது பிரதர், ஐஸ்வர்யமே இருக்கக்கூடாது பிரதர். சரி, ஐஸ்வர்யமே கூடாது, ஐஸ்வர்யமே ஆகாது, ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே எனக்கு தரணும்? கொடுக்காம இருந்திருக்கலாமே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் கொடுக்காம இருந்திருக்கலாமே. இது எனக்கு புரிகிறது. நாம் ஒவ்வொருவரும் பசியிலேயும் பட்டினியிலும் ஏழ்மையிலும் வாழ்வதுதான் அவருடைய சித்தம் என்றால் பிறகு எதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் அவர் நமக்கு தரணும்? உங்களுக்கு புரியுதா? நான் பசியில் தான் இருக்கணும், நான் பட்டினியில் தான் இருக்கணும், நான் ஏழ்மையில் தான் இருக்கணும், நான் தரித்திரத்தெல்லாம் வாழணும், நான் கடனுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார்னா பிறகு எதற்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே எனக்கு தரணும்? கொடுக்காம இருந்திருக்கலாமே. எத்தனைக்கு புரிகிறது? நாம் ஒவ்வொருவரும் கடன்காரர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவார் என்றால் பிறகு எதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே நமக்கு கொடுக்க வேண்டும்? எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், நாம் செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், நாம் கடன்காரர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான, ஐஸ்வர்யத்தை சவதரிப்பதற்கான அந்த பலனை, அந்த ஸ்ட்ரென்த்தை, அந்த பொட்டன்சியலை, அந்த கிருபையை, அந்த ஞானத்தை, அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை, அந்த அறிவை, அந்த பலனை, அந்த வல்லமையை, அந்த சக்தியை அவரே நமக்கு தருகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் இதை கவனிக்க வேண்டும். ஆமென். அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புத்தியீனர்களாக, மூடர்களாய் நாம் இருக்கக்கூடாது. சத்தியத்தை நாம் கவனிக்க வேண்டும், வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் எதை விருப்பப்படுகிறார், கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார், கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தர் எதை கொடுக்கிறார் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே நமக்கு கொடுக்கிறபடினால நாம இந்த பூமியில நல்லா இருந்துதான் ஆகணும். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே உங்களுக்கு கொடுக்கிறாரு. அதனால நீங்க இந்த பூமியில செழிப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். ஆமென். ஒரு சகோதரன் பாருங்க, சென்னையில் பல வருஷத்துக்கு முன்பதாக டுட்டோரியல் காலேஜில் வேலை பார்த்தாராம் பாருங்க. இந்த
ஃபெயில் ஆனவங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துறதுல அவர் இருந்தாராம் பாருங்க. குறைந்த சம்பளம் தான் அந்த டுட்டோரியல் காலேஜில் அவருக்கு கொடுத்தாங்களாம். எனவே அந்த குறைந்த சம்பளத்தை வச்சு காலையில் 2 இட்லி வாங்கி தான் சாப்பிட முடியுமா? 2 இட்லி தான் வாங்கி சாப்பிட முடியுமா? மீதமுள்ள வேலைக்கு பாருங்கள், ஈர துணியை எடுத்து வயிற்றில் இப்படி போட்டுக்கிடுவாராம் இந்த சகோதரன். ஈர துணியை வயிற்றில் போட்டுட்டு தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா தோத்திரம் தோத்திரம்னு சொல்லிட்டு அப்படி படுத்து தூங்கிடுவாராம். அது மாத்திரமல்ல, சம்பளம் வாங்கின உடனேயே அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அந்த ரூமுக்குள்ள கீழே போட்டு பிசாசை பிசாசை பிசாசைன்னு போட்டு மிதிப்பாராம் பாருங்க. எதை? பணத்தை, ரூபாய கீழே போட்டு பிசாசை 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 பிசாசைன்னு போட்டு மிதிப்பாராம் பாருங்க. அன்னைக்கு நானே பார்த்தேன் ஒருத்தரை, ஒரு வெள்ளைக்காரர், தோல் தான் வெள்ளையா இருக்கு, அறிவே இல்லை, மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு அந்த காசை கசக்கி கீழே போட்டு பிசாசை பிசாசை டெவில் டெவில் மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் கேட்குறேன், பணம் பிசாசுனா பணம் பிசாசுனா பிறகு எதற்காக அந்த பிசாசை சம்பாதிப்பதற்கு வேலைக்கு போனோம்? நான் கேட்ட கேள்வி எத்தனைக்கு புரிஞ்சு? பணம் பிசாசுன்னு சில கிறிஸ்தவங்க சொல்றாங்கல்ல, பணம் பிசாசுனா அப்புறம் எதுக்கு அந்த பிசாசை சம்பாதிக்கிறதுக்கு டெய்லியும் கஞ்சியை ஊற்றிக்கிட்டு இட்லியை கட்டிக்கிட்டு எதுக்கு வேலைக்கு போனோம்? சார் வீட்டில் இருந்துடலாம்ல. அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யம் பிசாசு என்றால் பிறகு எதற்காக இந்த பிசாசை சம்பாதிப்பதற்கு கர்த்தர் பலனை தரணும்? இந்த பிசாசை சம்பாதிப்பதற்கு எதற்கு கர்த்தர் சுகத்தை தரணும்? இந்த பிசாசை சம்பாதிப்பதற்கு எதற்கு கர்த்தர் திட்டத்தை தரணும்? இந்த பிசாசை சம்பாதிப்பதற்கு எதற்கு கர்த்தர் யுக்திகளை தரணும்? அறிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவே தேவன் எதற்காக பலனை தருகிறார் என்கிற அறிவு நமக்கு இருந்தால்தான் நாம் இந்த பூமியில் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். ஆமென். ஆகவே புத்தியினர்களாய், அறிவினர்களாய், மூடர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. சில கிறிஸ்தவங்க அப்படியே சொல்றாங்க, பணம் பிசாசு, தங்கம் வெள்ளி பொண்ணு அது என்னது? அது பிசாசு. ஐஸ்வர்யம் அது என்னது? பிசாசு. அது பிசாசுனா அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு எதற்கு கர்த்தர் பலனை தரணும்? எதுக்கு கிருபையை தரணும்? விசாரத்தில் கொடுக்காமே இருந்திருக்கலாம்ல. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த சகோதரன் ஏன் இப்படி இந்த பணத்தை கீழே போட்டு பிசாசை பிசாசை பிசாசைன்னு மிதிச்சாரு தெரியுமா? ஏன் தெரியுமா? அவங்க சபையில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அவங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, பணம் பிசாசு அப்படின்னு அவங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஐஸ்வர்யம் அது பிசாசு என்று சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஆகையால் தான் எந்த சபைக்கு போகிறோம் என்பது மிக 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 முக்கியம். எந்த சர்ச்சுக்கு போகிறோம்? எல்லா சர்ச்சும் ஒன்று தான் பாஸ்டர். அங்கேயும் பைபிளை வச்சு தானே பிரசங்கம் பண்ணுறாங்க, அங்கேயும் பைபிள் வச்சு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் பைபிளிலிருந்து என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? வாழ்வதற்கு சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை சாகிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? சுகமடைகிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை வியாதியை கிடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? வெற்றி அடைவதற்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா, இல்லை தோற்று போவதற்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா? எந்த சபைக்கு போகிறோம் என்பது மிக மிக முக்கியம். சத்தியத்தை போதிக்கிற சபைக்கு, வசனத்தை போதிக்கிற சபைக்கு நாம் போக வேண்டும். அப்படிப்பட்ட சபைக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சபைக்கு உண்மை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். இந்த சகோதரன் டுட்டோரியல் வேலை பார்த்த இந்த சகோதரன் பண பிசாசை பிசாசைன்னு சொல்றாரு. அந்த பிசாசை வச்சு 2 இட்லி வாங்கி சாப்பிட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு?
பண பிசாசுனா அந்த பிசாசை தூக்கிட்டு போய் தானே அந்த பக்கத்து வீட்டில் இட்லி சுட்டு அந்த அம்மாட்ட வாங்கி இட்லி வாங்கி சாப்பிட்ட. இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? நம்ம கவனமாக இருக்கணும். வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும், சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டும், வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும், சத்தியத்தின் பட்சமாய் நிற்க வேண்டும், வார்த்தையின் பட்சமாய் நிற்க வேண்டும். ஆமென். குருட்டாட்டமான சில பாரம்பரியங்களை பிடிச்சு என்ன செய்யக்கூடாது, தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. குருட்டாட்டமான சில சட்டத்திட்டங்களை பிடித்து என்ன செய்யக்கூடாது, சில கொள்கைகளை பிடித்து சில உபதேசங்களை பிடித்து தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின் பட்சமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் பட்சமாய் நிற்கும் பொழுதுதான் நாம் வாழ்வடைய முடியும். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் 20 வருஷம் 25 வருஷம் சபைக்கு போயும் ஏன் வாழாமல் தாழ்ந்து போனார்கள்? ஏன் தரித்திரத்தில் இருக்கிறார்கள்? சபைக்கு போகிறாங்க இவ்வளோ வருஷமா, அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்கிறாங்க, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வார்த்தையின் பக்கமாக அவங்க நிற்கலை, சத்தியத்தின் பக்கமாக நிற்கலை, சத்தியத்தை போதிக்கிற சபைக்கு போகலை. சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தாலும் கேட்கறது கிடையவே கிடையாது. இதுதான் சத்தியம் சொன்னாலும் கேட்கறது கிடையவே. ஏன்னா ஏற்கனவே அவங்க சபையில் அடித்து மண்டைக்குள்ளே இறக்கிட்டாங்க. ஆணியை சவத்தில் வச்சு அடித்து இறக்குன மாதிரி மண்டைக்குள்ளே இறக்கிட்டாங்க தவறான போதனையை. அதனால் பாருங்கள், வாழ முடியாமல் போய்விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், வாழ்வதற்காக நாம் சபைக்கு வருகிறோம், வாழ்வதற்காக நாம் சபைக்கு வருகிறோம், வெற்றி பெறுவதற்காக நாம் என்ன செய்கிறோம், சபைக்கு வருகிறோம். ஆமென்.